الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ இந்த ஒலுகையா கொடுக்கும்போது உண்டான முறைகள் என்ன, அதனுடைய ஆதாபுகள் இதெல்லாம் என்ன சார்? ஒலுகையா கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார், அதனுடைய ஆதாபுகள் ஒழுக்கங்கள் என்ன? சரி. பொதுவாக உலகையா கொடுக்கக்கூடியவங்க அந்த பிராணியை வாங்கி கட்டு போட்டு உரிய தீனியை கொடுக்கணும். அதே போல் அடுக்கப்படுகிற இடத்திற்கு அதை அழைச்சிக்கிட்டு வந்தால் நடந்து தான் கூட்டிகிட்டு வரணும், பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரக்கூடாது. சரி, ஆடு வந்து சிலது வர மாட்டேன்னு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சி இழுப்பாங்க, அப்படி செய்யக்கூடாது, நடந்து தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அந்த மிருகத்துக்கு வந்து எந்த தொந்தரவையும் இன்னலையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் நடந்து கூட்டணும், மென்மையான முறையில் கூட்டிகிட்டு வரணும். அதே போல் அதுக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக வேண்டி கழுத்தில் மாட்டுவாங்க அந்த காலத்துலலாம், அந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு மார்க்க விரும்பத்தக்கது, சலாசம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வல் புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், இந்த குர்பான் கொடுக்கப்படுகிற அந்த பிராணி இறைவனுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. வேறு ஒரு வசனம் சொல்லுது வமையொல்லியும் ஷாயிரல்லா ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், இறைவனுடைய அடையாள சின்னங்களை ஒருவர் மதித்தால் கண்ணியப்படுத்தினால் அவருடைய உள்ளங்களுக்கு தக்வா கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லலாம். அப்போ இந்த பிராணியையும் கூட மதிக்கணும், ஏன்னா இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அப்போ அடையாளம் இருந்தால் தானே மதிப்பாங்க. அடையாளம் போட்டு இது வந்து உறுதியாக கொடுக்குற பிராணி மதிப்பாங்க, இல்லாமல் இருந்தால் மற்ற ஆடு மாடுகளை போல தானே கையாளுவாங்க. அதனால் இது ஒரு சுன்னத்து இருக்குது. அதே போல் வந்து அறுப்பதற்கு முன்னால் கத்தியை நல்லாக தீட்டி கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷா ஹலும்மி அல் முதியா, ஆயிஷாவே அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வாங்க, வஷஹதீஹா பி ஹஜரின், கல்லில் நல்லாக தீட்டு கூறாக்குங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அறுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இதுவும் ஒன்று முக்கியம். ஏன்னா அறுக்கும்போது அந்த கருவி தான் அறுக்கணுமே தவிர இவர் அறுக்கக்கூடாது. இவர் போட்டு மொட்டை கட்டியை வச்சுக்கிட்டு இவர் அழுத்து 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 அங்கே வேதனையாகும். இவர் சாதாரணமாக செய்யணும், அங்கே அறுக்கணும், கத்தியாக அறுக்கணும், அந்த மாதிரி கூறாக்கி கொள்ளணும். அதே போல் யார் உலகியாக கொடுக்குறாரோ அவரே அறுக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மினாவில் வச்சு 100 ஒட்டகங்கள் அறுத்தாங்க, தானாக தான் அறுத்தாங்க. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உலகியாக கொடுத்தாங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்காங்க, 10 வருஷமாக கொடுத்தாங்கல்ல, வெளியூர்லையும் கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுத்துருக்காங்க, அவங்க தான் அறுத்தாங்க. அப்போ தான் அறுக்கணும். அப்படி அறுக்க முடியாவிட்டால் மற்றவங்களை சொல்லி அறுக்க வைக்கலாம். இப்போ பெரும்பாலும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்புறமா வர்றவங்களே நம்ம பிஸ்மில்லா சொல்லி கத்தி வச்சு கொடுத்துருவாங்க, அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எல்லா நினைக்கிறதில்ல, சில பேருக்கு அறுக்க முடியுது, பயம், ஆனால் பயமாக இருக்கும். பயம். ஆனால் ஒரு தடவை அறுத்துட்டா இவ்வளோ லேசானா அப்படின்னு நினைப்பாங்க, அவ்வளோ லேசு. சரி, எதிர் கேட்டேன். அப்போ முடியாவிட்டால் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் நமக்கு ஆதாரமாக இருக்குது. ஏன்னா மினாவில் 100 ஒட்டகத்தை அறுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகம் முடிஞ்ச உடனே அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு மீதை நீங்கள் அறுங்கன்ட்டாங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போது தனக்கு அறுக்க முடியலைன்னு சொன்னால் பிறரிடம் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறது ஆதாரம். இதில் இன்னொரு மெசேஜ் இருக்குல்ல, 63 பாருங்கள். ஒவ்வொன்றையும் இது வந்து வஹாபில் சொன்னால் ஆமாம் 63 அவ்வளோதான் 63ம்பாங்க. ஏன் 62 இல்லை, ஏன் 64 இல்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மெசேஜ் இந்த உம்மத்துக்கு கொடுக்குறாங்க. என்னுடைய இந்த உலகத்தில் நான் உங்களோடு இருக்கிற காலம் 63ங்கிற செய்தியை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கான கொடுக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்துருக்காங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அறுக்கலையில். அப்போ தனக்கு முடியலைன்னு சொன்னால் இன்னொருத்தவங்க இருக்கலாங்கிறதுக்கு. இன்னொன்று தனக்கு முடியலை, இன்னொரு கொண்டு அறுக்க வைக்கிறோமா, அந்த நேரத்தில் அந்த உலியா பிராணி இவர் பார்க்கணும், அது ஒரு சுன்னத்து இருக்குது. இவர் அறுக்காவிட்டாலும் பார்க்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்கிறாங்க, யா ஃபாத்திமா கூமி இலா உல்ஹியத்திக்கு, வாங்கங்க உங்கள் உலியா பிராணி பக்கம் வாங்க, வஷஹதீஹா பாருங்க. ஏன்னா இந்த பிராணியிலிருந்து இரத்தம் வெளிப்படுகின்ற போது அது உங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகிறது. ஹாக்கிமில் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போது பார்க்கணும், ஒன்று தான் அறுக்கணும், இல்லைன்னா அறுக்கப்படும் போது பார்க்கணும். அதுபோல் வஜ்ஜத்து ஓதி கொள்ளணும், அது அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தொழுகையெல்லாம் ஓதும்ல, வஜ்ஜத்து வஜ்ஜல் இல்லதி, சில பேர் இந்த ஹனஃபி மத வச்சாங்க இன்னி வஜ்ஜத்து வஜ்ஜல் ஓதுவாங்க, அதை ஓதி கொள்ளணும். அப்புறம் அந்த பிராணியை
கிபிலா திசை முன்னோக்கியவாறு படுக்க போடணும். அது இடது பக்கம் தரைப்பகுதியில் படணும். படுக்க வைப்பாங்கல்ல, அந்த பிராணியுடைய இடது பக்கம் தரையில் இருக்கணும், வலது பக்கம் மேலே இருக்கணும். அந்த பிராணி கிபிலா திசை முன்னோக்கணும், அறுப்பவரும் கிபிலா திசை முன்னோக்கணும். இந்த வஜ்ஜத்து ஓதணுங்கிறது இவர் தான். சில பேர் இந்த அறுக்கிற ஓட்டே சொல்லிடுறாங்க, நீங்களும் ஓதுங்க அப்படின்ட்டு. உதவியா கொடுக்குறவங்க தான் ஓதணும். தெரியா விட்டாக்கா அது தனிமை புக்கெல்லாம் இருக்கிற வாங்கி படிக்க வேண்டியதானே. அவர் உதவியா அறுக்கிறவருடைய வேலை என்ன? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுப்பார். அது அவர் தான் சொல்லணும். என்ன, அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்துருவார். மற்ற இதுவெல்லாம் அவங்க தான் ஓதணும். சரிதானா? அடுத்து முடிஞ்சதற்கு பிறகு இந்த உதவியா கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஒரு துவா ஓதணும். அல்லாஹும்ம தகப்பல் மின்னி கமா தகப்பல்த மின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலிக், மின் இப்ராஹிம் ஹலீலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி சொல்லணும். யா அல்லாஹ், நான் கொடுத்த இந்த உலுஹாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொண்டாயே, அதுபோன்று என்னுடைய குர்பானியும் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இந்த துவா ஓதணும். இதுவெல்லாம் இந்த ஆதாபுகள். அதுக்கு பிறகு அறுத்து முடிந்ததற்கு பிறகு உடனடியாக அதை தோலை உரிக்க எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த பிராணியில் சூடு இருக்கும், அந்த சூடு தனியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது பிறகு தான் தோலை உரிக்கிறதோ மற்ற காரியங்களை செய்யணும். இதுவெல்லாம் கொஞ்சம் சுருக்கமான ஆதாபுகள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.